ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ எபிசோட் 141 பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே சக்குராஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ சாஸ்கே எங்கன்னு கேட்பான். நீ தான் நருட்டோவா? நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறது இல்லைன்ட்டு சிரிப்பான். ஆமா, சாஸ்கே செத்துட்டான்னு தானே சொல்ல போற, அதை நான் நம்ப போறதே கிடையாது, அவன் உயிரோட தான் இருப்பான்பா. இந்த ஒரு பாயிண்ட்ல சக்குராவும் அதை நம்ப ஆரம்பிச்சிருவா. கண்டிப்பா நான் ப்ராமிஸ் பண்ணனா அதை காப்பாத்தாம விட மாட்டேன் அப்படின்பா நருட்டோ. சாஸ்கேவை திருப்பி கூட்டிட்டு வந்தே தீருவேன் அப்படின்பா. அதுக்கு முன்னாடி நீ என் கூட ஃபைட் பண்ணணும்டா அப்படின்பா. மெயினா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சாசமேக்கெல்லாம் பிடிக்காது. அராஷி இதை நிறுத்துன்னு சொல்லும் போது கூட பாத்தீங்கன்னா பழைய அராஷி செத்துட்டான்னு தான் சொல்லுவான். மெயினா இப்ப இவனுக்கு பின்னாடி இருக்காங்க இல்லையா காமிக்கிரியன் ஜீகுமோ, இவங்களையுமே உயிரோட வச்சுக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இவனோட நிஞ்சா ஆர்ட் தான், கேடவர் பப்பட்ஸ்ங்கிறது. அதாவது அவங்க ஆக்சுவலா செத்துட்டாங்க, ஆனா அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் பவர்ஸ் மட்டும் இவங்ககிட்ட இருக்கும். ஜீகுமோ இருக்கிற சைட்ல இருந்து ஏகப்பட்ட மசில்ஸ் வளர ஆரம்பிக்கும். இதை பாக்குற சாசமேல ரொம்பவுமே பயப்படுவா. நருட்டோ பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணி தீர்வுங்க மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அவங்ககிட்ட ஃபைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா சாசமே. நீ அவளை கேர் பண்ணிக்க சக்குரா, நான் இவனை பாத்துக்கிறேன்னு சொல்லுவான் நருட்டோ. மெயினா நீ இதுக்கு முன்னாடி பார்த்த அராஷி இவன் கிடையாதுன்னு நருட்டோ புரிய வைக்க ட்ரை பண்ணுவான். அராஷியுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த ஒரு பாயிண்ட்ல சக்குராவுக்கு சாசமே வச்சுட்டு என்ன பண்றேனே தெரியாம அவளை நாக் அவுட் பண்ணி காமா கீச்சி கூப்பிடுற சைடு போவா. நருட்டோ வெர்சஸ் அராஷி ஃபைட்டே பாத்தீங்கன்னா செம வெறித்தனமா போகும். இந்த ஒரு பாயிண்ட்ல எவ்வளவுதான் டாட்ஜ் பண்ணாலும் ஒரு சர்டைன் டைம்க்கு மேல பாத்தீங்கன்னா நருட்டோ ஒரு ட்ராப்ல மாட்டிக்குவான். சிலந்திகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோட வெப்பை யூஸ் பண்ணி அதோட இறைய விராப் பண்ணி வச்சுக்கும்ல, அது மாதிரி நருட்டோ மாட்டிக்குவான். அதை பாக்குற சக்குரா வந்துட்டு நருட்டோன்னு கத்திட்டு போவா. இந்த பாயிண்ட்ல காமிக்கீரியை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நருட்டோவை ரெண்டா கட் பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்து சக்குராவை பாப்பானுங்க, அடுத்து நீதான்ங்கிற மாதிரி. நருட்டோவை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு நக்கல் ஹெட் நிஞ்சா, அது எல்லாருமே ஃபர்ஸ்ட் இருந்தே கேட்டுட்டு வந்திருப்பீங்க. அவனோட முடிவுகள் எப்படி இருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் வே ஆஃப் ஸ்டைல்ல ஃபைட் பண்றதுக்கு விட்டாலே அவன் எல்லா விஷயத்தையும் தடுத்துருவான், காப்பாத்திடுவான். பட் ஆனா இவனை சுத்தி இருக்கிற சில பேர் பாத்தீங்கன்னா பண்ற தவறுகள்னால இவன் தான் இந்த ஒரு பிரச்சனையில மாட்டிக்க வேண்டியதாவே வந்து நிற்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல சக்குராவை கட் பண்றதுக்கு போகும்போது நருட்டோ அட்டாக் பண்ண நினைச்ச விஷயத்தை விட்டுட்டு சக்குராவை காப்பாத்துறதுக்கு வந்திருப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை வில்லனே சொல்லுவான். ஓ, நான் என்னோட கார்டை ஃபுல்லா டவுன் பண்ணிட்டேன், நீ ஸ்னீக் அட்டாக் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா நான் முடிஞ்சிருப்பேன்டாங்கிற மாதிரி. இந்த ஒரு பாயிண்ட்ல எதுக்கு இந்த ஒரு ஒர்த்லெஸ்ஸான பொண்ணை காப்பாத்துறதுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்பான். இது அவளை ரொம்பவுமே ஃபீல் பண்ண வைக்கும். அவன் சொல்ற சில வேர்ட்ஸுக்கு நீ மயங்கி விழுந்துராத, எல்லாமே உன்னால முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். எப்பவுமே நருட்டோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களோட டிட்டர்மினேஷனை ரொம்பவுமே பெரிய இடத்துக்கு கொண்டு போய் விடும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் நடக்கும். நருட்டோக்கு இந்த இடத்துல உண்மையாவே சொல்ல போனா ஒரு பெரிய இன்ஜுரியே நடந்திருக்கும். இருந்தாலுமே நான் இவன் கூட ஃபைட் பண்றதுக்கு தயார்தான் சொல்லிட்டு அவனோட மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு யூஸ் பண்ணுவான். மெயினா உன் சைடுல 3 பேர் இருக்காங்கன்னா என்னோட சைடுல இருந்து 5 பேர்த்து கூட ஃபைட் பண்றா அப்படின்பா. இந்த பேட்டில்ங்கிறது வெறித்தனமா இருக்கும். காமிக்கிரியோட அந்த பிளேடு இருக்குல்லையா, அதை எந்த பார்ட் வழியா வேணாலும் அவனால எடுக்க முடியும். அதை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணுவாங்க. ஃபினிஷிங் மூவ்னு சொல்லுவாங்களே, அதை வைக்க வந்த நருட்டோயுமே அந்த பிளேடை யூஸ் பண்ணி தடுத்துருவானுங்க. நருட்டோவோட இந்த காயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே மோசமா இருக்கும். இதை பார்த்த சக்குரா ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இந்த இன்ஜுரியில எனக்கு ஒண்ணும் இல்ல சக்குரான்னு சொல்லுவான். இதே விஷயத்த டீஸ் பண்ற மாதிரி எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல சக்குரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கலாய்ப்பான் அராஷி. நருட்டோ செம ட்ரிகர் ஆயிருவான். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா உன் கதை முடிஞ்சுடாங்கிற மாதிரி. இந்த ஒரு பாயிண்ட்ல நான் இதுக்கப்புறம் எதுவும் பேச போறதுல உன்னை முடிக்க போறேன்டா அப்படின்ட்டு ஜீகுமோ அண்ட் காமிக்கிரியோட சக்கராவை இவன் கூட இன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்குவான். அராஷியோட ஹேண்ட் சைன்ஸை பார்த்த சாசமே வந்துட்டு இந்த டெக்னிக் எப்படி இவனுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஷாக் ஆவா. இதை பார்த்த காமாகிச்சி அதுக்கு மேல ஷாக் ஆகும். அப்படி என்னடா ஜுட்சு பண்ண போறான்னு சொல்லி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அராஷி ஃபூமா நிஞ்சா ஆர்ட் ஸ்பெல் ஆஃப் த மேண்டலா அப்படிங்கிற ஜுட்சு யூஸ் பண்ணுவான். இந்த ஜுட்சு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஆன்சியன்ட் டைம்ஸ்ல யூஸ் பண்ண ஜுட்சு. அதுவுமே ஃபூமா கிளானோட ஃபியூ ஜெனரேஷன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜுட்சு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரமிட் டைப்ல கிரியேட் ஆகும். அது ஆப்போனன்ட்ட சக்ரா கேஜ்குள்ள புடிச்சு வச்சுக்கும். இந்த பாயிண்ட்ல கூட நருட்டோ சக்குராவை காப்பாத்திட்டு அவன் அந்த ட்ராப்ல மாட்டிக்குவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனோட கைகளை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்க் பண்ற மாதிரி சிம்பிள் பண்ணுவான். அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரமிடும் ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஒரு பிரமிட் ஸ்ட்ரிங்க் ஆக ஆக உள்ள இருக்கிற ஆப்போனன்ட்ட அதை கிரஷ் பண்ணி வீசின்னு சொல்லிட்டு சிரிப்பான். நருட்டோ ஸ்ட்ரகிள் பண்றத சக்குரானால ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். அதுக்கு கேப்பபிளா என்ன பண்றதுன்னு கூட அவளுக்கு தெரியாது. அது அவளை ரொம்பவுமே இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வைக்கும். சாசமே பாத்தீங்கன்னா அராஷிக்கு பின்னாடி ஓடி வந்து ஜீகுமோவை டோட்டலாவே கொன்றுவா. இந்த இடத்துல அராஷி ரொம்பவே டென்ஷன் ஆயிருப்பான். பழைய அராஷி செத்துட்டான்னு சொல்றேன் உனக்கு புரியலையா அப்படின்னு ஷவுட் பண்ணுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ரியல் அராஷியோட ஃபீலிங்ஸ் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நீ இங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாசமே கேட்பா. இந்த இடத்துல அராஷியும் மன்னிப்பு கேட்பான். இந்த இடத்துல அராஷி சொல்ற விஷயம் என்னன்னா, நான் அதிகமா
அதிகமான பவரை சீக் பண்ணணும்னு நினைச்சேன், நம்ம ஃப்ளூமா கிளானை வந்து ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு கொண்டு போறக்காக அப்படின்லாம் சொல்லுவான். எனக்கு தெரியும், இருந்தாலுமே இந்த தப்பான விஷயத்தெல்லாம் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல காமிகேரியோட ஐல இருந்து சம் சார்ட் ஆஃப் சக்கரை வந்து க்ளோன் அப் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்லயே ஹராஷியோட அந்த பழைய ஃபீலிங்ஸ் போயிடும். திரும்ப ஒரு பப்பட் மாதிரியே செயல்பட ஆரம்பிச்சிருவான். நீ என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணில, சாவு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சக்குரா அந்த டோட்டல் ப்ளோவையுமே தடுத்திருப்பா. சக்குரா அப்படின்னா இந்த இடத்துல நீ தான் ஃபர்ஸ்ட் சாக போறன்ட்டு அட்டாக் பண்றதுக்கு வருவான். இந்த ஒரு பாயிண்ட்ல கூட பாத்தீங்கன்னா சக்குராவோட முகத்துல ஒரு சின்ன பயம் இருக்காது. மெயினா சாசமே சொல்லியிருக்கிறா, சாகிறத விட பெரிய வழி என்னன்னா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கிறது தான் அப்படிங்கிற விஷயத்த இப்ப நம்மளே ரியலைஸ் பண்ணி பார்ப்போம். நமக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ல இருக்கும்போது நம்மளால அவங்கள காப்பாற்ற முடியாம ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சதுன்னா அது எவ்வளவு வலிக்கும். அதுக்கு சண்டை போட்டு சாகிறதே மேல் தான் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனுக்கு சக்குரா வந்துருவா. காமிகீரியோட பிளேட் பாத்தீங்கன்னா டோட்டலாவே சக்குராவோட கழுத்துல நிக்கும். இந்த ஒரு பாயிண்ட்ல நருட்டோ என்ன ஆனாலும் பரவாயில்ல சக்குரா நீ செத்துறாத அப்படின்னு தான் ஷவுட் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல நருட்டோவோட கேப்பபிலிட்டியை பார்த்த அராஷினால அதை ஏத்துக்கவே முடியாது. உன் கதையை ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்ட் சிம்பிளை வந்து ஸ்ட்ரிங் பண்ண ஆரம்பிப்பான். இந்த பாயிண்ட்ல கூட பாத்தீங்கன்னா நருட்டோ அந்த ஒரு ட்ராப்ல இருந்து வெளியே வரக்கு பயங்கரமா ட்ரை பண்ணுவான். அந்த ஜுட்சுவே ரெப்பல் பண்ற அளவுக்கு போவான். இந்த பாயிண்ட்ல சாசமே வந்து அந்த ஹேண்ட் சைனை டோட்டலாவே ஸ்டாப் பண்ணும்போது நருட்டோனால இன்னும் கொஞ்சம் கேப்பபிலிட்டியா ஒர்க் பண்ண முடியும். சாசமே அவனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவா. இந்த இடத்துல நருட்டோ பயங்கரமா ஷவுட் பண்ணிட்டு அந்த ஒரு ஜுட்சுவை ரெப்பல் பண்ணும்போது அந்த ஒரு சக்ரா பவர்ங்கிறதே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஒரு பாம் எக்ஸ்ப்ளோஷன் ஆகும்போது எந்த அளவுக்கு அஃபெக்ட்ங்கிறது ஒரு பில்டிங்ல இருக்குமோ அதே அளவுக்கு இங்க இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்ல காமிகீரியோட அந்த ஒரு பப்பட்டுமே கட்டாய் விழுந்ததுக்கு அப்புறமா ஆராஷி அவனோட பழைய நிலைமைக்கு வருவான். சாசமேவை காப்பாத்துறதுக்காக பாத்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்குவான். அவன் சைட்ல வந்த எல்லா ராக்ஸுமே அவனோட முதுகுல குத்தி நிக்கும். இந்த பாயிண்ட்ல ஆராஷியும் சரி சாசமையும் சரி ரெண்டு பேருமே பேசிக்கிறது அவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க. மெயினா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைச்சு வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சாசமே சொல்லுவா. இந்த ஒரு பாயிண்ட்ல நீ ஆல்ரெடி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்ட அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான் ஆராஷி. நருட்டோவை காட்டுவாங்க. நருட்டோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல கூட அவனோட திங்கிங் எப்படி இருக்கும்னா எவனோ ஒருத்தனோட ஆசைகளுக்காக இன்னொரு சில மக்களோட உயிர் ஏன் போகணும்னு தான் பேசிட்டு இருப்பான். சக்குரா மேல ஒரு பெரிய பாறை விழுகிற மாதிரி வரும். ஜாக்கிரதை சக்குரான்ட்டு போய் அவளை பிடிப்பான். பார்த்தா ஜிராயா காமா ஹீரோவோட அப்பியர் ஆயிருப்பாரு. ஜிராயா எல்லாருமே மேல ஏறுங்க நம்ம அப்பர் கிரவுண்டுக்கு போலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. ஏன்னா இந்த இடமே கொலாப்ஸ் ஆகிற கண்டிஷன்ல இருக்கலையே அதனால. ஜிராயா திரும்பி பார்க்கும்போது அராஷியை பார்ப்பாரு. அராஷி சாசமேவா அவர்கிட்ட தூக்கி போடுவான். இந்த இடத்துல உண்மையை ரிவீல் பண்ணிடுவான். என்னன்னு பாத்தீங்கன்னா சாஸ்கே பத்தி தான். ஒரோச்சிமாரு கொடுத்த மிஷன் என்னன்னா லீஃப் வில்லேஜஸ் சேர்ந்த யாருமே சாஸ்கேவை ரெட்ரைவ் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான். அப்ப சாஸ்கே எப்படி இருக்கான்ட்டு சக்குரா கேட்கும்போது ஆமா நீ சொன்ன மாதிரி அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். மெயினா அடுத்த 3 வருஷத்துல சாஸ்கேவோட உடம்புக்கு தான் போறதா ஒரு ஐடியா வச்சிருப்பான். சோ அப்படி பொசஸ் பண்ற வரைக்குமே அவனை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுவங்க தான் ஒரோச்சிமாருவோட ஐடியாவா இருக்கும். சாசமே வந்துட்டு அராஷி நீயும் எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்பா. இந்த ஒரு பாயிண்ட்ல நருட்டோவுமே சொல்லி பாப்பா இந்த இடமே மொத்தமா கொலாப்ஸ் ஆக போது வந்து ஏறு அப்படின்னு சொல்லி. ஜீகுமோ அண்ட் காமிகீரி ரெண்டு பேர்த்தோட அந்த பப்பட் ஸ்டைலுமே பாத்தீங்கன்னா அராஷியை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரெண்டு பப்பட்ஸ் மாதிரி தான் நானும், இங்க தவிர வேற எங்கேயும் என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிராயாக்கு சிக்னல் காட்டுவான். ஜிராயா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு, நீங்க போங்க நம்ம சொல்லிட்டான்ட்டு. அவரும் கிளம்பி போயிருவாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாசமேக்கு இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பயங்கரமா ஷவுட் பண்ணுவா. இந்த என்டையர் ஹைட் அவுட்டுமே பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிரும். ஹராஷி இந்த ஒரு பாயிண்ட்ல சாசமேக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் பண்ணுவான். அதுன்னு மட்டும் இல்லாம அங்க சுத்தி ஒரு செட் ஆஃப் ரீஜியன் மட்டும் அப்படியே டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவனோட ஹைட் அவுட் அண்ட் அண்டர் கிரவுண்ட பில்ட் பண்ணிருப்பான்னு. இதுக்கப்புறமா ஹான்சாக்கியோட பிளேஸ்ல காட்டுவாங்க. மெயினா ஒரோச்சிமாருவோட அந்த ஒரு ஸ்பெல்ல இருந்து உங்களோட என்டையர் கிளானுமே வந்து ரிலீவ் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் உங்களோட ஃபூமா கிளானை டெவலப் பண்றதுக்கான வழியை பாருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ல கூட பாத்தீங்கன்னா சாசமே வந்துட்டு நான் கண்டிப்பா பண்ணுவேன், ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. நருட்டோ சாசமேக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பான். அந்த ஒரு விஷயத்தை காப்பாற்ற முடியலங்கிறது தான் நருட்டோக்கு இந்த இடத்துல ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். நாங்க எல்லாருமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்பா சாசமே, இது எங்களோட பிளஷர் அப்படின்பா சக்குரா. மெயினா ஜிராயா இந்த ஒரு பாயிண்ட்ல இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சாசமே தெரியும் இந்த பக்கம் இருக்க பொண்ணு யாருன்னு எல்லாத்தையுமே டவுட் ஆகும். கோட்டோஹிமே ஒரோச்சிமாருவோட ஹைட் அவுட்ல ஜிராயா கூட ஃபைட் பண்ணிருக்கும்ல அந்த லேடி. ஹான்சாக்கி சேஃப்டியா டிராவல் பண்ணுங்க சென்சன் சொல்லி தாட்டி விடுவான். ஜிராயா நருட்டோ அண்ட் சக்குரா திரும்ப லீஃப் வில்லேஜுக்கு டிராவல் பண்ணி போவாங்க. ஜிராயாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம சாஸ்கேவை கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கலன்னு சந்தோஷப்படுவாரு. சாஸ்கே எப்படியா இருந்தாலும் ஒரு 3 வருஷம் கழிச்சுதான் ஒரோச்சிமாருவோட வெசலா மாறக்கான வாய்ப்பு இருக்கு, அது நமக்கு ஒரு கிரேஸ் பீரியட் ஆஃப் டைம் தான் அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு வருவாரு. ஆமான்னு சொல்லுவா சக்குரா. இந்த ஒரு பாயிண்ட்ல அவளோட ஃபேஸை கொஞ்சம் சேடா தான் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். சாசமேக்கும் கூட அவளோட கிளானுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்குது, ஆனா இப்போ வரைக்குமே நான் அழுதுட்டு இருக்கேன், இல்லைன்னா நருட்டோ
நருட்டோவை டிபெண்ட் பண்ணி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வருவா. இந்த ஒரு பாயிண்ட்ல ஜிராயா வந்து நீ அங்க உன்னோட எஃபர்ட்ஸை கொடுத்தில அப்படின்னு சொல்லி பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அரசி சொன்னதுதான் உண்மை, நான் உங்களுக்கு ஒரு டெட் வெயிட்டா தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த விஷயத்த நருட்டோ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். மெயினா சாசமேவை கொல்றதுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு தைரியத்தோட சக்குரா தான் போய் அதை ஸ்டாப் பண்ணிருப்பா. நீ மட்டும் அங்க போய் அந்த விஷயங்கள்லாம் பண்ணலினா இந்த பக்கம் நான் அந்த பிரமிட்ல இருந்து தப்பிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லுவான். இந்த விஷயம் கேட்டதுக்கு அப்புறமா தான் சக்குராவோட மூடுங்கிறதே சேஞ்ச் ஆகும். மெயினா நருட்டோக்கு தேங்க்ஸ் பண்ணுவா. ஜிராயா நீ நல்லாவே வளர்ந்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தூக்கி தோல்ல போடுவாரு. நருட்டோக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட காயம் இருக்கும், அதுல இப்படி ரெக்லெஸ்ஸா வேற என்கிட்ட நடந்துக்கிறீங்களான்ட்டு டென்ஷன் ஆகும். சக்குரா பாத்தீங்கன்னா சாசமேவை காப்பாத்துறதுக்கு போயிருப்பா. அந்த ஒரு பாயிண்ட்ல நான் எனக்கு பிடிச்சவங்கள காப்பாத்துறதுக்காக மட்டும் தான் ட்ரை பண்ணேன், அதுதான் என்னோட பெஸ்ட் போல இருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டே போவா. பாத்தீங்கன்னா கோனஹா வில்லேஜுக்கு போயிருவாங்க 3 பேருமே. ஒகாகே ஆபீஸ்ல சுனாடே கூட பாத்தீங்கன்னா ஷிகமாரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான். மெயினா நம்ம வந்து எவ்வளவு சின்ன ஸ்குவாடா போனாலும் மிஷன்ஸுக்கு போகும்போது கூட ஒரு மெடிக்கல் நிஞ்சா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி பேசுவான். இதே விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா தேர்ட் ஒகாகே கிட்ட இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சுனாடே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. மெயினா இந்த ஒரு மெடிக்கல் ஷினோபி இருக்கிறது மூலமா ஒரு டீமோட சர்வைவல் ரேட்டும் சரி, அதே மாதிரி மிஷனோட சக்சஸ் ரேட்டும் சரி நல்லாவே இருக்கும். இதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. மெயினா பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷினோபிக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். அதாவது ஒரு ஃபைட்டிங் ஷினோபிக்கும் ஒரு மெடிக்கல் நிஞ்சாவுக்குமான டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. மெயினா லாட்ஸ் ஆஃப் நாலேஜ் வேணும், அதே மாதிரி சக்ராவை ஹேண்டில் பண்றதுல மைன்யூட்டா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அதே மாதிரி பொறுமையாவும் இருக்கணும்னு. இப்பவுமே வர நோய்கள் எப்படி வருது, ஒரு சின்ன ப்ளீட் ஆச்சுன்னா கூட அதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே ரிமெம்பர் பண்ணி வச்சிருக்கோம்ல. இவங்களுக்கு இப்படி அடிபட்டா இப்படிதான் நம்ம ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி அந்த அளவுக்கு பிரைன் நாலேஜும் அதிகமா தேவைப்படும்லாம் சொல்லுவாங்க. மெயினா ஒரு மெடிக்கல் ஷினோபி ஆகிறதுக்கு அதை விட இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்குன்னு சொல்ல வருவாங்க. இந்த விஷயத்தை இதோடவே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அடுத்து பேச மாட்டாங்க. மெயினா நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால இந்த விஷயத்தை அப்புறமேல் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருவாங்க. முக்கியமான விஷயமா அப்படின்னு ஷிகமாரு யோசிப்பான். லீஃப் வில்லேஜ் ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா நருட்டோவை திரும்பவும் பேண்டேஜ் போட்டு படுக்க வச்சிருப்பாங்க. இது செம்ம டென்ஷன் பண்ணும் நருட்டோவை. மெயினா அவனோட கைகள் முதல் கொண்டு விராப் பண்ணி வச்சிருக்காங்களே, அதனால என்னால ஷார்ப் ஸ்டிக்ஸை ஹோல்ட் பண்ண முடியாது, ரொம்ப பசிக்குது, எனக்கு ஊட்டி விடுறேன்னு கேட்பான் சக்குரா கிட்ட. அதுக்குள்ள அவ பாத்தீங்கன்னா டோர் பக்கத்துல இருப்பா. இல்ல நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ எதுவும் பண்ண வேணான்ட்டு நருட்டோ சிரிப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சக்குரா சாரி கேட்பா. கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணு, அடுத்த தடவை நான் ஒரு டெட் வெயிட்டா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருவா. நருட்டோக்கு இவ என்ன சொல்றான்னு கூட புரியாது. ஹோகாகே ஆபீஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா சக்குரா என்டர் ஆவா. இந்த இடத்துல சக்குரா என்ன உங்களோட அப்ரண்டிஸ் ஆக்கிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ, சாஸ்கே, அதே மாதிரி உங்களோட தம்பி அப்புறம் உங்களோட லவ்வர்லாம் உங்களுக்கு பிளிங்க் ஆவாங்க. என்னன்னா இந்த ஒரு வில் ஆஃப் ஃபயர்ங்கிறது இப்ப வரைக்குமே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஷோ பண்ணிருப்பாங்க. கக்காஷியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டீம் லீடர். அப்படி இருக்கும்போது அவங்களோட டீம் மெம்பர்ஸோட எபிலிட்டிஸை வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வகையில சக்குராவோட பிரில்லியன்ட் மைண்ட் அண்ட் வில் பவரை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு. அந்த விஷயத்தை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுனாடே சொல்லுவாங்க. மெயினா அப்ரண்டிஸ் ஆக்கிக்குவாங்க. இது சக்குராவுக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கும். இருந்தாலுமே நான் உங்கள்கிட்ட அவ்வளவு ஈஸியா ஒன்றும் போக போறது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குமே சக்குரா ஓகேன்னு சொல்லுவா. வெளியே இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருந்த ஜிராயா பாத்தீங்கன்னா பழைய மிஷன் பரவாயில்ல, அவ்வளவு ஒன்றும் வேஸ்டா போகலின்னு பாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட லேண்ட் ஆஃப் ரைஸ் ஃபீல்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் மிஷன் ஆர்க் முடியுது. இதுக்கு அடுத்து மிசுகி ட்ராக்கிங் மிஷன் அப்படிங்கிற ஆர்க்க பார்க்க போறோம்.かぶれかぶれのやぶ医者が竹やぶの中へ吸ったこらさ、やぶから棒に吸ったこらさ、やぶれたらぶれた持って吸ったこらさ、やぶれかぶれのやぶ医者が。ひどいなこの